60 days, that's all. I will given for myself to change my future. சப்டைட்டில்ஸ் போதும்னு நினைக்கிறேன். நம்ம இனிமேல் தமிழ்லேயே பேசுவோம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் யுவராஜ். இது என்னோட யுவராஜ் ஏஐ கிங்டம் யூடியூப் சேனல். எல்லாருமே தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் எல்லாருக்கும் தெரியும். ஹவு டு பிகம் ஏஐ இன்ஜினியர் தான். இந்த வீடியோ லென்த்தாக ஆக்கணும்னு நான் நினைக்கல. ஸ்ட்ரைட்டாக நம்ம இந்த வீடியோட கான்டெக்ஸ்ட் என்ன சொல்லி ஸ்ட்ரைட்டாக நம்ம போயிடுவோம். how to become a AI engineer in 30 days. ரீசன்ட் கிராஜுவேட் டெவலப்பர் தான். ஸோ நான் ஒரு ஃப்ரெஷர் மாதிரி தான். நான் எப்படி ஒரு ஏஐ இன்ஜினியராக ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து நான் ஒரு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 60 டேஸில் நான் கம்ப்ளீட் பண்ணுறது தான் இந்த ஒரு சேனலோட ஒரு மெயின் கோல். ஸோ அப்போ எதுக்கு இந்த சேனல் நீயே பண்ணிருக்கலாம் கேட்கலாம். இது 2 காரணம் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னா, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் என்ன லேர்ன் பண்ணுறது, என்ன ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ அப்போ இருக்கும்போது நம்ம வெப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணலாம். யூடியூப்பில் அதான் நல்லா ஹைப்பில் இருந்துச்சு. ஸோ நானும் வெப் டெவலப்மெண்ட் எடுத்து டெய்லியும் லேர்ன் பண்ணி யூடியூப் டுட்டோரியல் பார்த்து லேர்ன் பண்ணி அதில் இருக்கிற ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணி, ஆனால் 2-3 நாள் கழிச்சு அந்த டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆனதுக்கப்புறம் அது அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி விட்டுட்டேன். ஸோ கொஞ்ச நாள் போக போக எனக்கு எந்த ஒரு ஸ்கில்லும் இல்லாமல் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா நான் ஒரு செகண்ட் இயர் படிக்கும் போது வெப் டெவலப்மெண்ட் ஒரு சப்ஜெக்டே வந்துருச்சு. ஸோ சப்ஜெக்ட்லேயே இருக்கே சொல்லிட்டு நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பித்தேன். ஸோ எனக்கு ஃபஸ்ட் டைம் படிக்கும் போது ரொம்ப டஃப்பாக இருந்து வெப் டெவலப்மெண்ட். செகண்ட் டைம் படிக்கல, திரும்ப நான் ரீஸ்டார்ட் பண்ணி படிக்கும்போது எல்லாம் ரிவிஷன் பண்ண மாதிரி இருந்துச்சு. எதுவுமே எனக்கு மறக்கவே இல்லை. கஷ்டம்னு சொல்லி போயிட்டோம், ஆனால் அது ஈஸியாக தான் இருந்திருக்கு. நம்ம தான் கஷ்டம் சொல்லி அதை நம்ம தள்ளி போட்டுகிட்டே இருந்துட்டோம். எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு வந்துச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்போ நான் மிஷின் லேர்னிங்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நானும் ஜாயின் பண்ணி மிஷின் லேர்னிங்கில் பண்ணும்போது எனக்கு அது மேலே ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. பிகாஸ் எல்லாருக்குமே ஏஐ வெப் டெவலப்மெண்ட் முன்னாடி ஏஐனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த மூவிஸ் பார்த்து, இல்லைனா கூகுள் யூஸ் பண்ணியிருப்போம், ஆப்பிள் சிரி, அது மாதிரி நிறைய நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஈவன் அயன்மேன் படத்துலேயே ஜார்விஸ், ஃப்ரைடேன்னு சொல்லி நிறைய ஏஐஸ் நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் க்ரியேட் பண்ண ஒரு ஆசை இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி எனக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. எனக்கும் எம்எல்ஏ என்ன நம்ம படிக்கலாம், நம்ம ட்ரை பண்ணுவோம், ஓனா ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணலாம் சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சு. அதனால் எனக்கு ஏஐ இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால நான் வெப் டெவலப்மெண்ட்லேருந்து ஏஐ இன்ஜினியரிங் மாறிட்டேன். இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் வெப் டெவலப்மெண்ட்டில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணேன். கோடிங்கில் கஷ்டம் எல்லாம் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஆனால் யூடியூப்பில் சில வீடியோஸை பார்த்து அது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எடுத்து ஸோ அதே ஸ்ட்ராட்டஜியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது மூலிமா நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். ஏஐ இன்ஜினியர் எப்படி ஆகிறது, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நான் வீடியோஸு கண்டென்ட் எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். என்னோட 60 டேஸ் ஜேர்னியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. 60 டேஸ் ஒரு டெட்லைனை வச்சு நான் இந்த வீடியோவோட மோட்டோ. ஃபஸ்ட்டு 2 ரீசன் சொன்னால், ஃபஸ்ட் ரீசன் சொல்லிவிட்டேன். செகண்ட் ரீசன் என்னென்னா, எனக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால் ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே ஒரு பெரிய ரீசனாக கிடையாது. இது 2 தான் என்னோடய ரீசன். ஸோ இந்த சேனலில் நீங்கள் இனிமேல் என்னென்ன வீடியோஸ் பார்க்க போகிறீங்கன்னா, என்னென்ன லேர்ன் பண்ணுறேன், என்ன ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எப்படி கன்சிஸ்டன்சியாக நம்ம ஒரு ஒர்க்கை பண்ணுறோம், அதுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் எப்படி அதை ஓவர் கம் பண்ணுறது சொல்லி வீடியோஸை நான் அப்லோட் பண்ண போகிறேன். தென் லைக் இது எப்படின்னா, சும்மா ரேண்டமாக இந்த பைத்தான் படிக்கிறேன், நாளைக்கு எஸ்கியூஎல் படிக்கிறேன், நாளைக்கு எம்எல் பற்றி படிக்கிறேன், அது மாதிரி ரேண்டமான வீடியோ இல்லாமல் ஹவு டு பிகம் ஏஐ இன்ஜினியர், அதுலேருந்து ஹவு டு டெப்ளாய் ஏஐ அப்ளிகேஷன் வரைக்கும் நம்ம ஒரு வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க, இன்னமே திரும்ப வரமாட்டேன்டா. இப்போ வரைக்கும் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்யூச்சர் வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு செஷன் காமிக்கும். இந்த லேர்னிங்கை வச்சு நம்மளால் ஜாப் கெட் பண்ண முடியுதா, அதுக்கப்புறம் ஒரு ஏஐ இன்ஜினியரிங் ஜாப் இன்டர்ன்ஷிப்பாச்சும் நம்மளால் வாங்க முடியுமான்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். டே 1லேருந்து 1 டே நம்ம ஏஐ இன்ஜினியர் எப்படி ஆகிறோம்.